யாரா இருந்தாலும் பயப்பு தான். ஏன் பயம் இல்லாட்டா ஏன் உன் கட்சிக்காரங்க ஒருத்தர் கட்சிக்காரங்க அவனை பத்தி ஏன் பேசுறான்? தவறுதலா ஏன் பேசுறான்? உன்னால செய்ய முடியுதா? எவனா 2 பேர் பேசுனாங்க. அவன் சொந்த காசு ஏதாவது செலவு பண்ணிருக்கான கட்சிக்கு? போல கட்சி காசை வாங்கி சுரண்டி தாண்டா எல்லாரும் முன்னேறி வந்திருக்கீங்க. இத்தனை ஆட்சியிலையும் எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றான். இந்த கட்சி அந்த கட்சி தான் இல்லை. ஒரு கையில மண் இன்னொரு கையில புழுதி, அவ்வளவுதான். இவன் சொந்த காசில் செலவு பண்றான். இதை விமர்சிக்கிறீங்களாடா? அந்த விமர்சிக்கிறது கொஞ்சமாவது விமர்சிக்கிறதுக்கு ஒரு யோசனை வேணும். இன்னைக்குமே பெண்களை தொட்டுட்டா டேஞ்சர். நீ விஜயும் பெண்களையும் தப்பா பேசுறீங்கடா. அதுல உங்க கட்சி யோக்கியதை தெரிஞ்சு போச்சா? இன்னொரு மினிஸ்டர் லேடி பெண்களை பத்தி தவறுதலா பேசினாரு, அப்புறம் மன்னிப்பு கேட்கிறாரு. என்னடா கட்சி இது? நீ பேசுவ, பெண்களை எது வேணா பேசுவ, இழிவுபடுத்துவ, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்ப. இனிமேல் இதுக்கு நீதிபதியில இனிமேல் சும்மா விட மாட்டாங்க. ஒவ்வொரு கேஸையும் தானே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் தவறுதலா பேசினா நீதிமன்றமே பெண்களை பத்தி யார் பேசினாலும் சரி, பெண்களை பத்தி தவறா பேசினா நீதிமன்றமே வழக்கு தொடர்ற மாதிரி வரும் இனிமே. அதனால இனிமே ஒரு அரசியல்வாதியும் பெண்களை பத்தி பேச வேண்டியது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் தோணுனா தாய்மார்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியது. இந்த பாச்சாலாம் பலிக்காது. அதுதான் விஜய் நுழைஞ்சிட்டான். கிண்டி கிளறி எடுக்கிறான். அவன் கேட்கறதுக்கு யாரையா பதில் சொல்ல முடியுது?